இறந்து போன பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? இறந்து போன பெற்றோர்களுக்கு மார்க்க ஒரு 10 வேலையை செய்யன்னு சொல்லுது. இருக்கிற பெற்றோர் அல்ல, மௌத்தா போன நம்முடைய தாய் தகப்பனுக்கு நீ என்னென்ன செய்ய வேண்டும் மார்க்கம் பேசுகிறது. அல்லாஹு அக்பர். நாம இருக்கிற பெற்றோருக்கே ஒண்ணு செய்யறது இல்லையே. இந்த இறந்து போன பெற்றோர்களுக்கு அவங்க ஏதாவது மனசுல நினைச்சிருப்பாங்களா இல்லையா? வாப்பா இதை செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருப்பாங்கல்ல. அவங்க நினைச்சதை, அவங்க வாதா செய்ததை, அவர்கள் ஒப்பந்தம் போட்டதை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது இஸ்திக்ஃபார் லஹுமா, இறந்து போன பெற்றோர்களுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, வெறும் நாமினால் அல்ல, உள்ளத்தால் நாம எல்லாம் கேட்டு அல்லாமா பிரி வழிவாளிதைக்க ஒளி உஸ்தாதிய கேட்டுட்டு போறோம். ஆனா உள்ளத்தால் இறந்து போன பெற்றோர்களுக்காக ரப்பல் ஆலமீன் அவங்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கபரிலே நம்முடைய நன்மை வந்து சேரும். நாம சேர்க்காம நம்ம பேர பிள்ளைகளா நம்ம தாத்தாவுக்கு போய் சேர்க்க போறாங்க. உலகத்துல வாழ்ற காலத்துல தாய் தகப்பனுக்கு நாம தானே நன்மை சேர்க்கணும். பெற்றோர்களுக்கு இஸ்திக்ஃபார். மூன்றாவதாக உத்து அபிஹிமா, தாய் தகப்பை யாரையெல்லாம் பிரியப்பட்டார்களோ அவர்களை நாம் பிரியப்பட வேண்டும். பாப்பாவுடைய நண்பர்கள், உம்மாவுடைய தோழிகள், இவர்களை நாம் பிரியப்பட வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. நாலாவது இறந்து போன பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. அஸ்ஸதகா லஹுமா, அவர்களுக்காக தான தர்மம் செய்வது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒரு நாளைக்கு 20 தீனார் இறந்து போன தன் பெற்றோர்களுக்கு தர்மம் செய்வார்களாம். ஒவ்வொரு நாளைக்கு. நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வஸ்ஸலாத்து லஹுமா, ஐந்தாவது இறந்து போன பெற்றோர்களுக்காக தொழுவது. அதையும் எழுதி காட்டுகிறார்கள். எப்படி தொழுவது? அல்லாஹு அக்பர். அதையும் எழுதி காட்டுகிறார்கள். எப்படி தொழுவது? அல்லாஹு அக்பர். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த ஜும்ஆ இருக்கா இல்லையா, ஜும்ஆத், வியாழக்கிழமை மக்ரிபில இருந்து இஷாவுக்குள்ள 2 ரக்காத். ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஆயத்துல் குர்சி 5 முறை, குல் ஹுவல்லாஹ் 5 முறை, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், ஒவ்வொன்று 5 முறை. ஆயத்துல் குர்சி 5, சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் தான் 1, ஆயத்துல் குர்சி 5, குல் ஹுவல்லாஹ் 5, குல் அஊது பிரப்பில் ஃபலக் 5, குல் அஊது பிரப்பின் நாஸ் 5. 2 ரக்காத் தொழுதுவிட்டு 15 முறை இஸ்திக்ஃபார், 15 முறை ஸலவாத்தை ஓதி இதை பெற்றோர்களுக்கு சேர்க்கிறேன் என்றால் இதனுடைய நன்மையை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அந்த பெற்றோர்கள் கபரிலே பேசிக் கொள்வார்களாம், என் பையன், என்னுடைய பையன் எனக்கு நன்மையை சேர்த்து விட்டான் என்று பெருமையோடு மற்றவர்களை பார்ப்பார்கள். என்னைக்கு நாம தொழுதோம்? அன்பிற்குரியவர்களே, உமர் நபிகள் கௌமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ் தானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகள் தானே எண்ணி பார்க்கிறோம். இறந்து போன பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை என்ன செய்திருக்கிறோம்? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இறந்து போன பெற்றோருக்காக வேண்டி 6வது இந்த மனிதன் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, அவங்க ஏதாவது நோன்பு விட்டுருந்தாங்க, ஏதாவது இருந்தா ஃபிதியா, அவர்களுக்காக ஃபிதியா. வயசான காலத்தில் இருக்கிறாங்கல்ல, நோன்பு இனிமேல் வைக்க முடியாது என்று தெரிந்தால் அவர்களுக்கு ஃபிதியா கொடுக்க வேண்டும். நோன்புக்கான தண்ட குற்றம், ஒரு நோன்பு விட்டுட்டாக்கா ஒரு ஏழைக்கு காலை மாலைக்கான உணவை கொடுக்க வேண்டும். இறந்து போன பெற்றோர்கள் ஒரு 5 வருஷம் நோன்பு வைக்காம இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்ப அவர்களுக்காக வேண்டி அன்புக்குரியவர்களை ஃபிதியா கொடுக்க வேண்டும். 7வதாக ஹஜ் கடமையாகி இறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஹஜ் செய்ய வேண்டும். அஸ்மியா கபீராவை சேர்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சொல்வார், நாயகமே, என் தகப்பனார் ஹஜ் கடமையோடு வஃபாத் ஆயிட்டார் நாயகமே, என் தகப்பனாருக்காக நான் ஹஜ் செய்யலாமா நாயகமே என்று கேட்கிற பொழுது, உன் தகப்பனார் கடை வாங்கிட்டு மூத்தா போயிட்டார்னா அவர் கடனை நீ கொடுக்கலாமாம்மா என்று கேட்கிற பொழுது, நான் தானே கொடுக்கணும் நாயகமே, அப்ப நீ தானம்மா செய்யணும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய கடன், அவர்களுக்காக ஹஜ் செய்த. 8வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசாஜிதுகள்,
அல்லாஹ் வசதியை கொடுத்திருந்தான் என்று சொன்னால் பள்ளிகளை எழுப்புதல், அதிலே தொழுகிற நன்மைகள் இந்த பள்ளிகள் எல்லாம் உருவாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு அக்பர். இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பாக்கியசாலிகள். 9வது மரம் நடுதல். அதிலே பழங்கள் வந்து அந்த பழங்களை பறவைகள் சாப்பிடுகிற பொழுது அந்த சதக்காவினுடைய நன்மை பெற்றோர்களுக்கு சேர்கிறது. பெருமானார் சொன்னார்கள் 10வதாக தண்ணீர் ஏற்பாடு செய்யும். இது வந்து ஒரு ஈஸியான காரியம். ஆனா இன்னைக்கு சமுதாயம் ஒவ்வொரு மஹல்லா ஒவ்வொரு ஊர்லயும் எத்தனையோ பள்ளிகள் இருக்கிறது, அல்லது எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள். அந்த வீட்டுக்கு தண்ணி, பள்ளிவாசலுக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்வது 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய்க்குள்ளதான் செலவாகும். ஆனா அதனுடைய சவாபு இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அந்த தண்ணீர் வருகிற காலமெல்லாம் அந்த பெற்றோர்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைக்குமே. எத்தனை பேர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம்.